கூடிய பாசுரங்களை நாம் அதை உள்வாங்காமல் பாடுவதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டாளுடைய வாக்கு அதுதான். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. தடதடன் தாளம் போகும், பாட்டு வரி வேகமாக போயிட்டே இருக்கும். நம்மளுடைய எண்ணம் எல்லாம் வேற எங்கே இருக்கும். ஷிஃப்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, ஆள் வந்தாங்களோ இல்லையே தெரிய, வீடை திறந்தே போட்டுட்டு வந்து இப்படி தான் எண்ணங்கள் போயிட்டு இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்ற 4000 திவ்ய பிரபந்தத்திலே முதல் 1000 என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரங்கள் கவர் ஆகக்கூடிய இடத்துல 10 பாசுரங்கள் அமலநாதிபிரான், 10 பாசுரங்கள் கண்ணினும் சிறுத்தான். இது முதல் 1000 வருகிறது. இந்த 10 பாட்டுக்கும் என்ன சிறப்பு அப்படின்றத நீங்க பார்க்கணும். 2 ஆழ்வார்களுடைய மொத்த பாசுரமும் இதிலே முடிந்து விடுகிறது. ஒரு 10 பாசுரத்தை பாடியவர் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று சொல்லக்கூடிய 10 பாசுரங்களை பாடியவர் மதுரை கவி ஆழ்வார். இந்த 10 பாசுரம் அமலநாதிபிரான் என்று சொல்லக்கூடிய இந்த 10 பாசுரங்களை பாடியவர் திருப்பான் ஆழ்வார். 2 ஆழ்வார்களுடைய 10 பாசுரங்களும் முடிந்து விடுகிறது. இந்த 10 பாசுரங்களுக்கும் ஏற்றம் இருக்கிறது. அதையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணினும் சிறுத்தாம்பினால் என்று சொல்லக்கூடிய 10 பாசுரங்களை 12000 முறை எவர் ஒருவர் உள்மனதில் உருகி பாடுகின்றாரோ அவர்கள் முன்னால் நம்மாழ்வார் பிரதட்சணமாகி அனைத்தையும் நீங்கள் கேட்பதை எல்லாம் கொடுப்பார் என்று சொல்கின்றார்கள். அப்படித்தான் நாதமுனிகள் அவர்கள் 12000 முறை அதை உள்ள முருகி பாடுகின்றார். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைத்தது, இல்லைன்னா கிடைச்சிருக்காது. காலத்தால் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் மறந்து போய்விட்டது. 1000 இவைபத்தும் வல்லார் நல்ல பதத்தார் மனைவாழ்வர் கொண்ட பெண்டி மக்களை என்று சொல்லுமே, அந்த 1000 என்று சொல்கிறீர்களே 10 பாடல் தானே பாடுறீர்கள், அந்த மீதம் இருக்கக்கூடிய 990 பாடல் எங்கே என்று கேட்ட பொழுதுதான் எங்களுக்கு தெரியாது சாமி என்று சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த நம்மாழ்வார் சேத்திரத்திலே சென்று அங்கே இருப்பவர்களெல்லாம் கேட்கின்றார். அப்ப ஒரு பெரியவர் சொல்கின்றார், இந்த கண்ணினும் சிறுத்தாம்பினால் சேவித்தால் நம்மாழ்வாரே தோன்றுவார் என்று சொல்கின்றார்கள், எங்களுக்கு தெரியாது என்று சொல்கின்றார். அதை கேட்டு நாதமுனிகள் 12000 முறை சேவித்ததன் காரணமாக நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடைத்தது. ஆக 10 பாசுரங்களை பாடிய மதுரகவி ஆழ்வார் பாடிய 10 பாசுரங்களை சேவிப்பதன் மூலமாக 4000 திவ்ய பிரபந்தமே நமக்கு கிடைத்தது என்றால் அந்த பாசுரங்களுடைய ஆழ்ந்த பொருளை நாம் உணர வேண்டும். அப்படித்தான் இது. அமலன் ஆதிபிரான் என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை நீங்கள் தெரியாமல் பாடுவதனால் அதனுடைய சாராம்சம் தெரியவே தெரியாது. திடீர்னு குடல்ல கொண்டு போயிட்டு சக்கரை தண்ணி கொண்டு ஊத்தினீங்கன்னா அதனுடைய சுவை தெரியாது. நாவில் அது ருசிக்க வேண்டும் இல்லையா? அப்படித்தான் இந்த 10 பாசுரங்களினுடைய பொருள் என்னவென்றால், இந்த 10 பாசுரங்களில் பரமபதத்தை அடைந்தார் திருப்பானாழ்வார். 10 பாசுரம் பெருமாளுடைய பாதத்தை பார்க்க